பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சரியான சண்டைங்க. சரியான சண்டை. கிளாஷ் வந்துருச்சு. பாருக்கும் திவாருக்கும் கிளாஷ் வந்துருச்சு. பயங்கரமாக ஒன்று பண்ணிச்சு. பாரு கண்ட்ரோல் பண்ண பார்த்துச்சு. இந்த ஆள் கரெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் வேணா அன்புக்கு அங்கே எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கு. இது தாம்மா எனக்கு முன்னாடிலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாரு சொல்லுது. அப்புறம் அடுத்த நாள் மெர்சல் அரசன் பாட்டு போட்டு காலைல ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என்னென்னா வினோத் எலிஜிபிள் இல்லை, அவனை ரிஜெக்ட் பண்ணணும், அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபேர் கேம் திவார் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. அதோட என்னென்னா வினோத் திவார் பேசிகிட்டு இருக்கான். பைத்தியங்களாக கொண்டு உள்ளே விட்டுருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கு சொல்கிறான் திவார் சொல்கிறான், பைத்தியம் நம்பர் 1 வினோத் தான் அப்படின்னு. இவங்களும் அந்த இது தீராது போல். ஆனால் வெஞ்சன்ஸ் ஆகிட்டார் திவாகர். செம வெஞ்சன்ஸில் இருக்கார். பாரு என்னோடய கேம் இதுதான், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் சண்டை வந்துருச்சு. என்ன ரூல்ஸ் இது, கேவலமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்ஜே. சாப்பாடு கொடுக்காத அப்படின்னு சொல்கிறான் எப்ஜே. அதெல்லாம் எப்படி இருக்க முடியும்னு சொல்லுது வீட்டு தலை. கொடுக்காமலாம் இருக்க முடியாது. ஆமாம், என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உட்காந்துக்கிட்டு இங்கே வான்னு கூப்பிட்டா எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுதுடா, முடியாதுடா போடா அப்படிங்கிற. பாரு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டு. நீங்கள் மற்றவங்களாம் சும்மாங்க. அப்புறமா சொல்லிட்டு இருக்கும்போது தேங்க்யூக்கா, ஓகேக்கா, லவ் யூக்கா, என்கிட்ட வராதக்கான்னு பிடிச்சி பாரு கிளின்னு கிளிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆகிட்டுருக்கு. யார்? கனி. நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆதிரை, எப்ஜி, சபரி, இவங்கன்னா மட்டும் நீ வந்துடுவோமா? இவங்கன்னா மட்டும் நீ கேள்வி கேட்ப, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா வருவாக்கா நீ, உன்னை பற்றி தெரியும்க்கா, போக்கா கனிக்கான்னு வச்சு முடிச்சு விட்டுருச்சு. எப்ஜே ஒரு ஃப்ராடுங்க. அவன் சொல்கிறான் கிச்சன் திங்ஸ் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு பிரவீன் ராஜ்கிட்டையும் கெமிகிட்டையும் சொன்னோன்னே, இது என்ன ரூல் இது எனக்கு புரியல அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க அவங்க. கெமியும் பிரவீன் ராஜும் கடுப்பாயிட்டாங்க. பிரகாஷ்ராஜும் நீ கேட்க மாட்டேன்னா நானும் கேட்க முடியாதா, போடா மயிர் அப்படின்னு சொல்லிடுச்சு கெமி. என்ன நீ இப்படி பண்ணுற, என்கிட்ட சாரி கேளு முதல்ல அப்படின்ட்டுச்சு கெமி. கேட்க மாட்டுறாங்க, சாரிலாம் கேட்க முடியாது போ அப்படின்னு முடிச்சு விட்றான் எப்ஜே. இப்போ அன்பு கேங்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வருது லைட்டாக. அப்புறம் பாரு பனிஷ்மெண்ட்டில் வெறுப்பேற்றுறது. அதாவது தோப்புக்கரணம் போடுறதுல வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிச்சு. பரதநாட்டியம் ஆடுற மாதிரி வெறுப்பேற்றுற மாதிரி பண்ணி கனியை முடிச்சு விட்டுச்சு. கனியை வச்சு செய்துப்பா பாரு, வேறு லெவல்மா. கண்டென்ட் இதாம்மா வேணும். அதை வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. அன்பு கேங்கன்னா என்ன பண்ணேன், சபரி, எப்ஜே, கெமி, பிரவீன் ராஜ் எல்லாரையும் போய் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சபரி தேருமா பண்ணிக்கிட்டு இருக்கான் போய். அதாவது நம்மளாம் அடிச்சுக்குவோம், இப்போ அடிச்சுக்கக்கூடாது, மற்றவங்களாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக நம்ம அடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அப்பாலஜெல்லாம் வேண்டான்னு சொல்லுது கெமி. ஆனால் எப்ஜே ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அவன் ஒரு மோக் பண்ணுறான். அவன் கிறுக்க மாதிரி. அவன் கரெக்டாக ஒருத்தன் பிடிச்சிட்டாங்க. விக்ரம் என்ன பிடிச்சிட்டான் தெரியுமா? டேய் ஒன்று தெரியுமாடா, ப்ரைம் டைமில் வாட்சிங் டைமில் பார்வை தாண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அது வில்லியோ நல்லதோ கெட்டதோ, ஆனால் எல்லோரும் பார்வை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா அவனுக்கு? யோசிச்சு பார்த்தியா நீ அப்படிங்கிற மாதிரி போய் எப்ஜேட்ட சொல்லிட்டான். எப்ஜே அதான் யோசிச்சு பார்க்குறான். டேய் ஆமாண்டா, அதுக்கு தான் ஒரு கிறுக்கனாச்சு, அவனுக்கு தான் ஒன்றும் தெரியாது, சும்மாவே ஒன்றும் தெரியாது, அதை நீ யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த டைமை கொடுக்காது தான் நம்மளோட வெற்றி, புரிஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டான் விக்ரம். கரெக்டாக கேமை புரிஞ்சுக்கிட்டாயா? கேமர் தான்யா விக்ரம், சரியான கேமர் தான். அடுத்து கியூசிக்கு ஒரு அப்டேட் வருது. கியூசி அப்கிரேட் பண்ணுறாங்க. திவாருக்கும் பாருக்கும் சிறப்பு பவர் கிடைக்கிது. செக்கிங் வேறு லெவல், மாற்றிக்கலாம், சட்டம் என் கையில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க கியூசிக்கு. கியூசி நாட்டம் ஆரம்பம். கியூசி என்னமோ ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. என்னமோ ஜூஸ் ஃபேக்ட்ரி கியூசி நலப்பறைகள் தான், அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு. பட்டையை கிளப்பிட்டாங்க. உடனே கரெக்ட் பண்ணுறாங்க. முட்டை குழம்பு வச்சு கொடுக்குறாங்கிறாங்க, தொக்கு வச்சு கொடுக்குறாங்கிறாங்க. கனி ஒரு பக்கம் பண்ணுது, இவன் ஒரு பக்கம் பண்ணுது. விக்ரம் திரும்பவும் சொல்லிகிட்டு இருக்கான், பாருவை தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம், நல்லா தெரிஞ்சிருக்கிறேன் பார்த்துக்க எப்ஜே அப்படின்னு ஒன்று சொல்லிட்டான். அப்புறமா என்னென்னா இவனே விக்ரமே என்னென்ன கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்வை தூக்கிட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறேன் விக்ரமே.
விக்ரம் இருக்கான. அப்புறம் மசாஜ் பண்ணுறாங்க, இங்கே மெசேஜ் பண்ணுறாங்க. பாருவுக்கு நூடுல்ஸ்லாம் ஊட்டி விட்றாங்க, கனி ஊட்டி விடுது பாருங்கள். கியூசியை கரெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள், நான் பாயிண்ட்ஸுக்கும் நாமினேட்ஸுக்கும். ஐயோ இவங்கள மாதிரி நடிக்க முடியாதுங்க, அன்புக்கு அங்கே என்ன வேணாலும் செய்வாங்க போலங்க. அப்புறம் திவாகருக்கு ஊட்டி விட்றாங்க அரோரா. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க மனுஷன் திவாகர். இதை தான் எதிர்பார்த்தான், நல்லா கரெக்ட் பண்ணிட்டாங்க திவாகரை. திவாகருக்கு அரோரா ஊட்டி விடுது, எஃப்ஜே கை கால் அமுக்கி விட்றான், ஒன்றும் சொல்கிற முடியல. அப்போ உடனே சொல்லுது பாரு, டேய் உனக்கு ஜெலஸ் தாங்க முடியல யாருக்கு, பாருவுக்கு. டேய் விஷந்தான்டா, ஏன்டா அப்படி புரிஞ்சிக்க மாட்டேற அண்ணே திவாகர் அப்படிங்குது. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். நீ ஒரு ஆளுக்கு அப்ரூவ் பண்ணு, நான் ஒரு ஆளுக்கு அப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போட்ட மந்திரத்தில் ஆள் மயங்கிட்டான் மனுஷன். அப்புறம் வந்து பாரு மிக்ஸ் பண்ண போணுச்சு, அவன்கிட்ட போய் அலப்பறையை கொடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ண போணுச்சு. அவன் உடனே டர்ட்டி கேம் ஆட ஆரம்பிச்சிருச்சு அது ஆக்சுவலாக. ஆனால் அவன் அப்ரூவ் பண்ணல. எஃப்ஜே இதில் போய் ஜூஸ் பண்ணோன்னே கடுப்பாக வரான் எஃப்ஜேயும் ஆதிரையும். ஏன்னா அவங்க ரெண்டு தான் காஜி கேங்காச்சே. ரொம்ப ரொம்ப அலம்பல் கியூசி. இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் எப்படி இங்கே விளையாடுறதுன்னு திவாகரை போட்டு திட்டுது. பொதுவான சாப்பாடு தாம்மா, காமன் ஃபுட்டு தானே, நான் மட்டுமா சாப்பிட்டேன். அது என்ன சொல்லுதுன்னா, ஏன்டா எனக்குள்ள ஃபுட்டையும் உனக்கு ஊட்டி விட்றாங்க, நீ சாப்பிட்டியே, உனக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு கேட்குது. கேவலமாக பேசுதுங்க பாரு. கடுப்பாயிட்டாரு. கடுப்பாக என்னென்னா, இது ஒரு காமன் ஃபுட்டு தானே, நீ மட்டுமா சாப்பிட்டேன், நானும் தானே சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுச்சு. பாம்பு தான், விஷம்தான் திவாகர், உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகி கத்திட்டு போயிட்டுருக்கு. பாரு கொஞ்சம் ஜெலஸ் தான் திவாகர் மேலே. உழைப்பை சுரண்டும் முதலாளி அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கல. டேய் எனக்கு சோறு ஊட்டி விட்ருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. வளர்ந்து வரும் இளைஞரை குறை கூறும் பாரு அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்கிறாரு. பாருக்கும் திவாகருக்கும் கிளாஷ் ஆயிடுச்சு. ஆனால் பாரு கொஞ்சம் கேவலங்க, தள்ளிப்போயா அப்படின்ட்டுருச்சு, ஒரு கட்டுப்பில் தள்ளிப்போயா அப்படின்னுச்சு. ஒன் சைடு அட்டாக் பண்ணாதம்மா, நான் அப்ஜெக்ட் பண்ணுறத நீ சொல்கிறத. ஏன் சாப்பாடா உனக்கு ஊட்டி விடலையா, உனக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுமா. அப்புறம் கடுப்பாய் அழுதுகிட்டு உள்ளே ஓடி போய் திவாகர் இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது, வினோத்துக்கு கொடுக்கக்கூடாது, எஃப்ஜே வந்து கொடுக்கக்கூடாது, நோ அப்ரூவல், மாற்றி நீ கொடுக்காத நானும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டீலிங் பேசிட்டு போய் நான் போனாங்க. அப்புறம் நாமினேஷன் வாங்கி தரேம்மா, உனக்கு என்னம்மா பிரச்சனை திவாகர், போய் பாரு, இதெல்லாம் பண்ணால் நல்லாவே இருக்காது, என்ன பாரு போப்பாரு, நீ மட்டும் விளையாடணும்னு நினைக்கிற, நீ மட்டும் கேம் ஆடிட்டே இரு, நாங்களாம் நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கதா, சுப்பிக்கிட்டு உட்காந்துருக்கதா, நீ மட்டும் கேம் ஆடுவேன், நாங்கள் மட்டும் என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா, உங்காமனா ஒரே ஆள் விளையாடு, அப்போ எங்கெல்லாம் கேம் இல்லையா ஒன்று வச்சு கிழிச்சு விட்டார். ரம்யா சரியான பிள்ளை, முள்ளால் தான் எடுக்கணும், கேம் அப்ரூவல் பண்ணிட்டியா அப்படின்னா, ஆமாம் நான் வேறு மாதிரி குத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி வேறு மாதிரி ஒன்று பண்ணுது ரம்யா. உன் சைட்லேருந்து பண்ணுமா, என் சைட்லேருந்து நான் ஒன்று பண்ணுறேம்மா, அவ்வளோதாம்மா. நானும் கியூசி தானே, நீ மட்டுமா கியூசி அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்ருச்சு. சாப்பாடு தான் உனக்கு பிரச்சனையா, என் பங்கு வரும்போது வர்றப்ப நான் வாங்கி தர்றேம்மா, எதுக்குமா அழுகுற நீ, இல்லைண்ணே என்னை அசிங்கப்படுத்துகிறேன், என்ன உனக்கு புரியலையாண்ணே, என்னை நீயே விட்டு கொடுக்குறேண்ணே. நான் உன்னை விட்டுலாம் கொடுக்கலாமா, இது ஒரு கேம்மா, நீ மட்டும் கேம் ஆடணும்னு நினைக்கிறேன், நாங்களாம் கேம் ஆடக்கூடாதா, ரொட்டேஷனில் பண்ணுறோம், நான் சொல்கிறது புரியுதா இல்லையா, எல்லோரும் என்னை குத்துறாங்கண்ணே, நீயே என்னை விட்டு கொடுக்குறேண்ணே, அப்போ கூட நீ சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு கேட்குது. இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நான் கேம் ஆடுறேம்மா. நீ மட்டும் கேம் ஆடணும்னு நினைக்கிற பாரு, நான் கேம் ஆட விரும்பலையா, எஃப்ஜே முடிவு பண்ணிட்டான். எஃப்ஜே சொல்கிறான், எஃப்ஜே டார்கெட்டிங் திவாகர், சோரை விட்டு கரெக்ட் பண்ணுறான். செம கரெக்டிங் பண்ணிட்டாங்க. திவாகர் கேம் ஸ்டார்ட்ஸ். உடனே இது சொல்லுது, விஷம்தான் சொல்லிக்கிட்டே இருக்குது. திவாகரை க்ளவுன் ஆக்குறாங்க, இவன் புரிஞ்சிக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்வை எக்ஸ்போஸ் ஆகுது, லைட்டாக எக்ஸ்போஸ் ஆகுது. கியூசியில் வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணிட்டார் திவாகர், வினோத்தை ரிஜெக்ட் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார். மனுஷன் ரிஜெக்ட் பண்ணணும்டா, பண்ணாமல் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாப்புல. எஃப்ஜே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, வைலன்ஸ் வெடிக்குது, எஃப்ஜே ரிஜெக்டட். 2 அப்ரூவ் பண்ணாங்க, கடைசியில் அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆதிரை ரிஜெக்டட், ஏன்னா தூக்கி வீசிடுச்சு எல்லாமே. ஒன்று அப்ரூவ் பண்ணாங்க, அப்புறம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, தூக்கி வீசிடுச்சு எல்லாத்தையும். வன்முறை ரிஜெக்டட். ஆதிரை கோபம் த்ரோடு எவ்ரி திங். கலை டேபிளை உடைக்கிறான்,
அவங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற பேரில் திடீர்னு பொங்கி எழுகுறான் இவன் கலை. என்னடா பண்ணுறீங்க? நான் கலை ஒன்றும் பண்ணாம பாருங்க, கேவலமாக பண்ணுறாங்க. நீ போய் உன் முந்தானையே பிடிச்சிக்கிட்டு இரு, என்கிட்ட பேசாதன்னு கேவலமாக பேசுது பாருங்கிற இது ஆதிரை யார் திவாகரை எல்லாருக்கும் அசிங்கப்படுத்துகிறாங்க. கலையரசன் இது பண்ணதுனால ஒன்னோடது ரிஜெக்டுன்ட்டாங்க. யார் எஃப்ஜியை ரிஜெக்ட் பண்ணி தூக்கி வச்சுட்டாங்க. எனக்கு பிரேக் வேணுமா, எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காதிங்கம்மா, எனக்கு பிரேக் வேணுமான்னு சொல்லிட்டார் கடைசியில் திவாகர். கேவலமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விடுமா பாரு, திவாகர் சொல்கிறாரு. நீ ஒன்றுமே எனக்கு புரியலை. உனக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுடா, வேலையை பார்த்துட்டு போடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிருச்சு. என்னை எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது பாரு சொல்லுது. என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுடா. சபரி மட்டும் அப்ரூவல்னு சொல்லியிருக்காப்புல திவாகர். அப்படி போட்டு உடைக்கிறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க, நம்மளை குத்துறாங்க. என்னென்ன இப்படி பண்ணுறானே திவாகர்னு கடுப்பாகுது. எரிச்சலாகி போய் தான் சொன்னது, நான் ஹேண்டில் பண்ணலண்ணே, நீனே பண்ணிக்கிறேன், நான் ரிசைன் பண்ணுறேன், நான் வரலண்ணே, அவ்வளோதான் பேச முடியும். எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நீ போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கியா? நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. என்னம்மா நீ சீன் போடுறம்மா, ஓவராக சீன் போடாதம்மா. சாப்பாடு எனக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, உனக்கு கொடுக்கலையா? உனக்காக எதுவுமே பண்ணலையா அவங்க? என்ன நீ வந்து கேம் ஆடுறியா? நான் கேம் ஆடக்கூடாதா? நீ மட்டும் தான் கேம் ஆடணுமான்னு கடுப்பாயிட்டார் அவர். வாடாடேன்னு என்ன. அப்புறமா அங்கே போய் கனி சொல்லுது, நீ வாமா, நான் என்ன பிச்சைக்காரியா? நீ எங்கெங்கே ஓடிக்கிட்டே இருக்க, வரலங்கிற, நான் உன்கிட்ட பின்னாடி தொங்கிட்டே வரணுமான்னு கனி கடுப்பாயிடுச்சு. எப்ஜேக்கு ஓகே சொல்லிட்டேன், வினோத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியாச்சு. அப்புறம் அதுக்கு இவர் பாட்டுக்கு இவர் முடிவு எடுத்துக்கிட்டு. ஆமாம், கியூசினா நான் 2 பேரும் முடிவு எடுக்கணும், 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும். நீ ரிசைன் பண்ணிட்டு போய் உட்காந்தீங்கன்னா வாமா, அதெல்லாம் பண்ண முடியாதுமான்னு கேட்குறாங்க. விஜய் பாரு பண்ண மாட்டுறாங்க, என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ்ட்டே போய் கேட்டார். பதில் சொல்லுங்கள் பாரு அப்படிங்கிற மாதிரி கனி போய் கேட்குது. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. நான் என்ன பிச்சைக்காரியா உன் பின்னாடியே சுற்றணுமா? என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு எப்படின்னு கேட்குறேன். எதுவும் செய்ய முடியாதுங்க. எனக்கு கோவம் வருது. ஆமாம், எனக்கு மட்டும் கோவம் வராதா அப்படிங்கிற மாதிரி சண்டை, சரியான சண்டை. நான் ஒரு வார்த்தை நச்சுன்னு கேட்டாரியா, நீ மட்டுமே ஒரே கேம் ஆடிக்கிட்டே இருப்பியா, நாங்களாம் கேம் ஆடக்கூடாதா? நானும் ஆடுவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி திவாகர் வச்சு. திவாகர் உண்மையிலே சும்மா சாதாரண ஆள் கிடையாதுயா. எல்லோரும் காமெடி நினச்சிட்டு இருக்கீங்க. கேம் வேறு மாதிரி ஆடுறாப்புல. வினோத்தை தூக்கணும்னு முடிவு பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. சும்மா வேறு மாதிரியான கேமு. நீ மட்டும் தான் ஆடணுமா, நான் தான் ஆடணுமான்னு வேறு மாதிரி முடிச்சிட்டாரு. அப்புறம் இவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாரு வீட்டு தலைக்கிட்டு ஓப்பனாக சொல்லிடுச்சு பாரு, நான் போகிறேன், எனக்கு முடியாது, அவரே ஹேண்டில் பண்ண சொல்லுங்கன்னு. அப்படியே தற்காலிகமாக வந்து கேம் அப்படியே இருக்குது. நாளைக்கு ஃபேக்ட்ரி திறக்குமா என்னன்னு தெரியல, என்ன கதைன்னே தெரியல. அப்படியே முடிச்சிட்டாங்க, எபிசோடையும் முடிச்சிட்டாங்க. என்னென்ன கூத்து கும்மாலம் அடிக்கிறாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஆனால் திவாகரே வேறு லெவல்லையா, நீ சண்டை வரும்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு தெரியாது. ஆனால் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, பாரு கனி எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. வேறு லெவல் ப்ரோ. கேம் எப்படி மாறுதுன்னு தெரில. இந்த வாரம் ஒயில்ட் கார்டு வேறு வர போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்த நாள் பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு தெரியாது பாருங்கள் அவங்களுக்கு வர்றது. ஸோ சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ பார்ப்போம் என்னென்னு, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேனலை பார்க்குறவங்க, வீடியோஸை பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.